ஹாய், இன்றைக்கி நம்ம ரெசிபி சிறுகீரை பருப்பு கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சது, சிறுகீரை கட் பண்ணி வச்சுக்கோங்க, 10 பல் பூண்டு தோல் உரித்தது, ஒரு பச்சை மிளகாய், 2 தக்காளி, ஒரே ஒரு ஆனியன் தான் சேர்த்துக்கணும். ஆனியன் நிறைய சேர்த்தா டேஸ்ட்டு மாறிடும். வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். சொன்ன ஐட்டம் எல்லாத்தையும் குக்கரில் போட்டு ஊற வச்ச பருப்பை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு 4 விசில் வச்சுக்கோங்க. 4 விசிலே போதும் பருப்பு வேகிறதுக்கு. பருப்பு வெந்ததும் அதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. அதே குக்கரில் கட் பண்ணி வச்சுருக்க கீரையை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு 2 விசில் வச்சுக்கோங்க. 2 விசிலே போதும் கீரை வேகிறதுக்கு. தாளிப்பு ரெடி பண்ணலாம். அடுப்பு பற்ற வச்சு பேனில் கடலெண்ணெய் போட்டு கடுகு, சீரகம், ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு தாளிப்பு ரெடி பண்ணிக்கோங்க. கீரையில் இருக்கிற தண்ணி வடிகட்டி தனியாக வச்சுக்கோங்க. கல் சட்டியில் வேக வச்ச பருப்பு, கீரை, கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. தாளிப்பையும் எடுத்து கொட்டி நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கீரை ரொம்ப திக்காக இருக்குது. தண்ணியாக வேணும்னா வேக வச்ச தண்ணி இருக்குல்ல கீரையில், அதை ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை தண்ணி ஆட் பண்ணாதீங்க, டேஸ்ட்டு மாறிடும். இங்கே பாருங்கள், நம்மளுடைய கீரை கடையல் ரெடி. க்ரீன் கலர் கீரை அதே கலரில் தான் இருக்குது, டார்க் கலர்லலாம் மாறலை. நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.